சீதாபுரம்ன்ற ஊர்ல கிரண்ற பேர்ல ஒரு பொண்ணு இருந்தா. கிரணோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவளோட அத்தை மாமா வீட்லதான் இருந்தா. அவளோட அத்தையும் மாமாவும் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கிரணையே பார்க்க வச்சாங்க. அவ்ளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் கிரணோட அத்தை அவளுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. அதனால கிரணும் பசியோட சாப்பிடாமலே தூங்கிடுவான். கிரணுக்கு ஓவியம் வரையறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ எப்ப பார்த்தாலும் நிலத்துல ஒரு குச்சிய வச்சு வரைஞ்சிட்டே இருப்பா. அதனால அவளோட அத்தை கிரணை போட்டு அடிச்சிட்டு திட்டவும் செஞ்சாங்க. உன்னால இந்த மாதிரி தேவையில்லாத வேலைய செய்ய முடியும், ஆனா வீட்டு வேலைய மட்டும் செய்ய முடியாதா? இன்னொரு முறை இப்படி பண்ணனா தொலைச்சிடுவேன். கிரண் அழறா. அத்தை, நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன்ல, அப்புறமும் ஏன் என்ன இப்படி அடிக்கிறீங்க? மறுபடியும் அவ கண்ணத்துல அடிச்சிட்டு சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே எதிர்த்து பேசுற? இன்னைக்கு உனக்கு சாப்பாடே கிடையாது, சாப்பாட்ட மறந்துடு. அடுத்த நாள் காலையில கிரணோட அத்தை அவளை வெந்நீர் வைக்க சொன்னாங்க. கிரணும் தண்ணி வச்சா. அப்புறம் அவ அத்தை கிட்ட சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போயிட்டா. அத்தை சுடு தண்ணி வச்சத மறந்து அந்த தண்ணிய அப்படியே எடுத்து தலை மேல ஊத்திக்கிட்டாங்க. ரொம்ப கோவத்தோட கிரணை கூப்பிட்டாங்க. என்ன நீ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றியா? இல்ல அத்தை, தண்ணி சூடா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனேனே. அத்தை மீதி இருந்த தண்ணி எடுத்து கிரண் மேல கொட்டிட்டாங்க. பாவம், அவளால சூட தாங்க முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிரண் வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்ப ஒரு பொண்ணு கிரணை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டா. அதனால கிரணுக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. கிரண் அவளோட அத்தை கிட்ட அந்த பொண்ணு பண்ண தப்ப சொன்னா. ஆனா அத்தை கிரணை தான் திட்டினாங்க. உனக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வீட்டு வேலைய செய்யாம தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றியா நீ? கிரணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம் அழுதுகிட்டே மறுபடியும் அந்த ஓவியத்தை வரைஞ்சா. அந்த ஓவியத்தை முழுசா வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரணோட கண்ணீர் துளிகள் அதுல பட்டுச்சு. அப்ப அங்க திடீர்னு ஒரு தேவதை வந்துச்சு. கிரண் அத பார்த்த உடனே பயந்து போயிட்டா. அவ அழறத பார்த்த உடனே அந்த தேவதை என்னாச்சுன்னு கேட்டாங்க. என்னாச்சு கிரண்? எதுக்காக நீ அழற? யார் நீங்க? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ஒரு தேவதை, தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேன். நீ கண்ணீர் சிந்தினதுனால தான் நான் இந்த பூமிக்கு இப்ப வந்திருக்கேன். என் கண்ணீர் ஆலையா? நீங்க உண்மையிலேயே தேவதையா? ஆமா, நான் உண்மையாவே தேவதை தான். எந்த குழந்தை நல்ல மனசோட கடவுள் கிட்ட உதவி கேக்குதோ அவங்களுக்காக கடவுள் எங்களை பூமிக்கு அனுப்புவாரு. இப்ப நீ எதுக்காக அழறன்னு சொல்லு. எங்க அம்மாவும் அப்பாவும் இந்த உலகத்துல இல்ல. எங்க அத்தைக்கும் மாமாக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல. எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு நேரத்துக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க. நீ கவலையே படாத கிரண், நான் உனக்கு ஒரு மந்திர பென்சில் கொடுக்கறேன். இதுக்கப்புறம் நீ எதுக்கும் அழ தேவையில்லை. இந்த பென்சிலை வச்சு நான் என்ன பண்றது? இதுக்கு பதிலா எனக்கு பென் கொடுங்க. உடனே தேவதை சிரிச்சாங்க. இது வெறும் படம் மட்டும் வரையும் நினைக்கிறியா? இது ஒன்னும் சாதாரண பென்சில் இல்ல, இது மந்திர பென்சில். நீ இதுல எந்த படத்தை வரைஞ்சாலும் அது உண்மையாவே உனக்கு முன்னாடி வந்து நிக்கும். அவ சந்தோஷமா கேட்டா. நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, நான் நிஜமாதான் சொல்றேன். ஆனா இது உதவிக்காக மட்டும்தான், உனக்கும் அப்புறம் ஏழைகளுக்கும். தேவதை இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. கிரண் அந்த பென்சிலை வச்சு சோதிச்சு பார்த்தா. அந்த பென்சிலால ஒரு சாக்லேட்ட வரைஞ்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சாக்லேட் உண்மையாவே அங்க வந்துருச்சு. அத பார்த்த உடனே கிரணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திரும்பவும் அதுல சாப்பாட வரைஞ்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுவும் அங்க வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவளுக்காக சில ஆடைகளையும் வரைஞ்சா. அதுவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் கிரண் உதவி பண்ணா. ஊர் மக்களுக்கெல்லாம் கிரண ரொம்ப பிடிச்சு போச்சு. இத பார்த்த அத்தையும் மாமாவும் ஆச்சரியத்தோட அத பரிசோதிக்க நினைச்சாங்க. அப்புறம் அவகிட்ட கேட்டாங்க. கிரண் செல்லம், எனக்கு ஒரு உண்மை சொல்லு. இப்பெல்லாம் நீ எல்லாருக்கும் உதவி பண்ற. ஆமா, இதெல்லாம் நீ எப்படி பண்ற? உனக்கு புதையல் ஏதாவது கிடைச்சிருக்கா என்ன? இல்ல அத்தை, நான் அத சாதாரணமா தான் செஞ்சேன். இங்க பாரு செல்லம், நான் உன்னோட அம்மா மாதிரி. என்கிட்ட கூட நீ உண்மைய சொல்ல மாட்டியா? வீட்ல இருக்கவங்க கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? கிரணுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அப்புறமா அத்தை மாமா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்படின்னா எங்களுக்கு ஒரு வாட்டி காட்டு, அந்த மந்திர பென்சில் எப்படி வேலை செய்யுதுன்னு. கிரண் அந்த பென்சிலை கொண்டு வந்து அவங்க கிட்ட காட்டினா.
செல்லம், இதை எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு ஒரு முறை செஞ்சு காட்டு. உடனே கிரண் ஒரு மாம்பழத்தை வரைஞ்சா. கொஞ்ச நேரத்துல ஒரு மாம்பழம் வந்துடுச்சு. இத பார்த்த உடனே அத்தையும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க கிரண் கிட்ட இருந்து உடனே அந்த பென்சிலை வாங்கிட்டாங்க. கிரண் அழுதுகிட்டே அந்த பென்சிலை திரும்பவும் கேட்டா. ஆனா அத்தையும் மாமாவும் அவளுக்கு பென்சிலை கொடுக்காம கண்ணத்துல சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க. அவங்க சிரிச்சாங்க. நாங்க இந்த மந்திர பென்சிலால எங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க எடுத்துப்போம். ஆமாங்க, நாம இதுல எல்லாத்தையும் வர வைக்கலாம். அப்புறம் எல்லாருமே நமக்கு கீழே தான் இருப்பாங்க. நாம அரசர்கள் ஆயிடுவோம். உடனே கிரணோட மாமா தங்க நாணயங்களை வரைஞ்சாரு. ஆனா அது வரவே இல்ல. அப்புறம் அத்தை அந்த பென்சிலை வாங்கிக்கிட்டாங்க. அவங்களும் வரைஞ்சு முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பவும் எதுவுமே வரல. மாமா உடனே யோசிச்சாரு, அந்த தேவதை கிரணுக்கு தான் பென்சிலை கொடுத்துச்சு. அப்ப அவ வரைஞ்சாதான் கிடைக்கும். அப்புறம் பென்சில் அவகிட்ட கொடுத்து அவளையே வரைய சொன்னாங்க. வரையலன்னா அடிப்பேன்னு சொன்னாங்க. கிரண் ரொம்ப பயந்துட்டான். அப்புறம் அவ யோசிச்சா, ஒருவேளை நான் இத வரையலன்னா அவங்க 2 பேரும் என்ன அடிப்பாங்க. அதனால கிரண் வரைஞ்சா. அவ தங்க நாணயத்தை வரையல, அந்த தேவதைய வரைஞ்சா. கிரண் தேவதையோட உருவத்தை வரைஞ்சதும் அந்த தேவதை வந்துட்டாங்க. கோவத்தோட, நீங்க ஏன் இவ்ளோ மோசமா இருக்கீங்க? இந்த மொத்த ஊருக்கும் இவ பண்ண உதவிக்கு நீங்க முதல்ல இவளை கூப்பிட்டு பாராட்டி இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இவளை தண்டிக்கிறீங்களே. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இவள நல்லா பாத்துக்கல. நாங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. எங்களோட தப்பை இப்ப நாங்க உணர்ந்துட்டோம். அத்தையும் மாமாவும் அழுதுகிட்டே கிரணை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. கிரணும் அவங்கள மன்னிச்சிட்டா. தேவதா அந்த பென்சிலை திரும்பவும் கிரணுக்கே கொடுத்துட்டாங்க. கிரண், இது உன்னோட பென்சில் தான். இதுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாருக்கும் உதவி பண்ணியும் அதே மாதிரி திரும்பவும் பண்ணணும். நன்றி தேவதையே, நான் கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். முதல்ல பண்ண மாதிரியே கிரண் எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அத்தையும் மாமாவும் கிரண் அவங்களோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு கிராமத்துல ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் பேரு பம்கிலால். அவன் ஏழைங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை விட மாட்டான். தலைவரே, இந்த வருஷம் மழை சரியா வராதனால பயிர் ஒன்றும் வரல. மழை வரலனா நான் என்ன பண்ண முடியும்? மழை வரலனா அதை நான் பாட்டு பாடியா கூப்பிட முடியும்? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்னொரே ஒரு தடவை உங்களோட கடனை தீர்க்கிறதுக்கு இன்னொரு வருஷம் சமயம் கொடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். இன்னும் ஒரு வருஷமா? ஏ கஜோதர், எனக்கு நீ அடுத்த வருஷம் உயிரோட இருப்பியான்னு கூட தெரியாது. அப்படியே நீ உயிரோட இருந்தாலும் அடுத்த வருஷம் மழை வரும்னு என்ன உத்தரவாதம்? நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் என்ன ஆனா ஊனா? சரி சரி, இந்த நிலத்தை இப்போவே என்னோட பேரில் எழுதி வை. அதுக்கப்புறம் நீ கடனெல்லாம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலத்தை வித்துட்டா வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்க? நீ கவலைலாம் படாத. இந்த வயல்ல உனக்கு வேலை கொடுத்து சம்பளமும் தரேன். அப்படி பண்ணா உன்னோட வயல் போனது கூட உனக்கு தெரியாது. அப்புறம் உனக்கு சம்பளம் கூட கிடைக்கும். என்ன சொல்கிறேன்? பம்கிலால் சொன்னதை கேட்டு கஜோதர் யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான். கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கஜோதர். நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே கெட்டது செஞ்சதில்ல. இதத்த புத்திசாலித்தனம்னு சொல்றது. ஃப்ரீயா நிலமும் கிடைச்சிருச்சு, வயல வேலை பார்க்க ஆளும் கிடைச்சிருச்சு. பம்கிலாலுக்கு எங்க காசு தெரியுதோ அவன் அங்க கொஞ்சம் கூட யோசிக்காம கரெக்டா போயிடுவான். இந்த மாதிரி அவன் ஏழைங்களை கஷ்டப்படுத்தி நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தான். அதே கிராமத்துக்கு சுஷீல் அப்படிங்கிறவன் அவனுடைய நண்பன் ரமணை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். நண்பா ரமணா. ஒரு சுஷீல், எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. சரி வா வா வா. 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்குறேன். இந்த ஊருக்கு வந்ததும் நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எனக்கும் தான். என்னை மன்னிச்சிடுறா. நீ என்னோட வீட்டுக்கு வந்தாலும் உன்னை சரியாக கவனிக்க முடியல. ஆனால் அப்பா அம்மா வயலில் வேலை பார்க்க போயிருக்காங்க. நான் கூட அங்கே தான் இருந்தேன். நீ வர்றேன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அங்கிள் ஆண்டி எதுக்கு இந்த வயசில் வேலை பார்க்குறாங்க? இந்த வயசில் அவங்க வீட்டில் தானே இருக்கணும். அதை நான் எப்படிப்பா உனக்கு சொல்லட்டும்? ரமன் சுஷில் கிட்ட பாக்கிலால் பத்தின கதையெல்லாம் சொன்னான். அப்படியா? இந்த பாக்கிலால் சேட்டை இன்னுமே முடியலையா? இரு, நான் அவனுக்கு ஏதாச்சும் பண்ணுறேன். அடுத்த நாள் சுஷில் மார்க்கெட்ல ஒரு நகை கடைக்கு போனான். அப்புறம் அவன் அந்த கடையிலிருந்து சில தங்கத்தை வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சுஷில் அப்புறம் ரமன் பாக்கிலாலோட வீட்டுக்கிட்ட இருந்த நதிக்கு பக்கத்துல தங்க துண்டுகளையும் ஒரு சல்லடையும் எடுத்துட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் பாக்கிலால் அங்க வர்றதுக்குள்ள சுஷில் அந்த தங்க துண்டுகளை அந்த ஜல்லடையில போட்டான். அப்புறம் சுஷில் தண்ணிக்குள்ள கையை விட்டு மண்ணை எடுத்து தங்கத்துக்கு மேல போட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பாக்கிலால் வர்றத எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சுஷில், தயாராயிரு. பாக்கிலால் வந்துட்டே இருக்கான். நான் ரெடியாக தான் இருக்கேன். என்ன ரமன், காலங்காத்தில் நதியில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? ரமன் பாக்கிலால அமைதியா இருக்க சொல்லி சுஷிலை நோக்கி கையை நீட்டினான். பாக்கிலால் பார்த்தா சுஷில் தண்ணிக்குள்ள இருந்து சல்லடைய வெளியே எடுத்தது. சுஷில் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஜலிச்சு மண் எல்லாத்தையும் கீழே தள்ளுனா. அப்போ சல்லடையில இருந்த தங்க துண்டுகள் மினுமினுக்க ஆரம்பிச்சது. இத பார்த்து பாக்கிலால் ஆச்சரியப்பட்டான். ரொம்ப அற்புதம் சுஷில், நீ சொன்னது சரிதா போல. என்ன சொன்னாவ? எனக்கு நீ சொல்லு. பாக்கிலால் அப்படி கேட்டதும் சுஷில் ரமன் கிட்ட எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி செய்கை செஞ்சான். நீ கவலைப்படாதப்பா, இவர் நம்ம பாக்கிலால் தான். இவங்க யாருக்குமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தலைவர, என்ன விஷயம்னா, என்னோட நண்பன் சுஷில் விலாயத்துலேருந்து வந்திருக்கான். விலாயத்தில் அவன் இந்த தங்கம் வைரமெல்லாம் எப்படி விளைக்கிறதுன்னு இவன் 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கான். பாருங்க, சில நாட்களுக்கு முன்னாடி வெறும் சின்ன தங்க கட்டி தான் புதைச்சான். இப்போ 6 மடங்கு தங்கத்தை எடுத்துட்டான். என்ன, உண்மையா? ஆமாம். அப்படின்னா எல்லாருமே இதை பண்ண முடியாது. அதுக்காக நாம் நல்லா பயிற்சி எடுத்தாகணும். ஏன்னா அது விளைய வைக்க நதிக்கரையோட மண் எங்கே விதைக்கணும் எல்லாமே நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாமே நல்லபடியாக பார்த்து நம்ம விதைக்கும்போது அதுக்கப்புறம் 6 மடங்கு நமக்கு பயிரை கொடுக்கும். அதனால் சாரங்பூரோட அரசர் அவங்களோட இந்த வேலையை நான் தான் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நீ என்ன சொல்கிற? இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாய்ப்பை மட்டும் நீ விட்டுறாத. அட, இங்க பாருப்பா சுஷில், நீ அந்த அரசர்கிட்ட விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட நண்பனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. அப்படின்னா? இங்க பாருப்பா, உன் நண்பனோட வயல் என்கிட்ட இருக்கு. நீ எனக்காக இந்த தங்க விளைச்சலை பண்ணி கொடுத்தா நான் உன்னோட நண்பனோட வயலை இப்போவே அவனுக்கு கொடுத்துட்றேன். அப்படியே தங்கத்தோட பயிர் வந்ததோ அதில் 10% நான் உனக்கு கொடுக்குறேன். நிஜமா? கடவுள் பார்த்துட்டே இருக்கான்ப்பா. நான் எப்பவுமே யாருக்குமே கெட்டது பண்ணதில்லை. அப்படின்னா சரி. ஆனால் பாக்கிலால், நான் இந்த விவசாயத்தை நான் தனியாக தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த விவசாயத்தை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படியே ஆகட்டும்பா. இன்னொரு விஷயம், இந்த விவசாயத்தை ஒரு தடவை மட்டும்தான் பண்ணுவேன். அப்படியே ஆகட்டும்பா. இப்ப பாக்கிலால் ரமன் சுஷிலோட வலையில விழுந்துட்டாரு. முதல்ல ரமன் கிட்ட அவங்க நிலத்தோட பத்திரத்தை திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த எல்லா தங்கத்தையும் சுஷில் கிட்ட கொடுத்தாரு. சுஷில் நதி பக்கத்துல இருக்கிற தரைய தோண்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் பள்ளத்துல தங்கத்தை வச்சு அது மேல மண்ணு போட்டு மூடிட்டான். அவன் காலையில தங்கத்தை அதுக்குள்ள புதைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு யாருக்கும் தெரியாம போய் அதுக்குள்ள புதைச்சி வச்ச தங்க துண்டை எடுத்துட்டு வந்துடுவான். அடுத்த நாள் அந்த தங்கத்தை கஷ்டப்படுறவங்களுக்காக சுஷில் கொடுத்தான். இது மூலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் பாக்கிலால் நாளை எண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படியே 6 மாசமும் முடிஞ்சு போச்சு.
அட வாங்க வாங்க, நீங்கள் சரியான சமயத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்படியே எதுக்கு வந்தீங்க? 5-6 ட்ரக்கை எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளோ தங்கத்தை நீங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போவீங்க? தொங்கம் வந்துருச்சுப்பா, தொங்கம் வந்துருச்சுப்பா, ஐயா தங்கம் வந்துருச்சுப்பா. அதுக்கப்புறம் சுஷில் மண்ணுக்குள்ள கையை விட்டு வெளியே எடுத்தான். ஆனா அங்க சேறு மண்ணை தவிர வேற எதுவுமே வரல. அவன் அடுத்த இடத்துல எடுத்து பார்த்தா அங்கேயும் எதுவுமே கிடைக்கல. பாக்கிலால் அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அதுக்கப்புறம் அவனும் மண்ணுக்குள்ள கையை விட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தான். எவ்வளோ நேரம் தேடினாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஐயோ, நான் பயந்தபடியே ஆயிருச்சே. என்னாச்சு? இந்த தடவை மழை வரலல்ல, அதனால் எல்லா தங்கம் சுருங்கிருச்சு. சுஷில் சொன்னதை கேட்டதும் பாக்கிலால் தலையில கையை வச்சு அங்கேயே உக்காந்துட்டான். கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் யாருக்குமே கெட்டது பண்ணதில்லை.